SK Astro Anmigam YouTube channel. சின்ன சேலத்திலிருந்து தன்னுடைய இளம் வயதில் ஜோதிடத்தை கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க யுகஸ்ரீ சீனிவாசன் அவர்கள். தலைப்பே பாருங்க, சாரம் பாரு பலன் சொல்ல தேரு. தலைப்பு நான் கொடுக்கல, அவங்க முடிவு பண்ணது தான். அதனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சிங்க மீட்டிங்கில் தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. முதல் முறையாக நம்ம கேட்டோம், கட்டாயம் உடனே அவங்க தந்தை வந்து அனுமதி கொடுத்துட்டாரு. அவரும் ஒரு ஜோதிடர், குழந்தையும் இளம் வயசுலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு ஜோதிடராக வரப்போகின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி யுகஸ்ரீ சீனிவாசன். யுகஸ்ரீ சீனிவாசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றோம். சாரம் பாரு பலன் சொல்ல தேரு. வணக்கம். ஓம் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. எல்லாமல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி கள்ளக்குறிச்சி ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியரும் எனது குருநாதருடைய திருவடிகளை நான் வணங்கி கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் சாரம் பாரு பலன் சொல்ல தேரு என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஜோதிடத்தில் பல விதிமுறைகள் உள்ளது. அதில் முதன்மையானது தான் சாரம் பார்க்காதவன் சோரம் போயிடுவான் என்று நம்ம ஜோதிட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பழமொழிக்குடைய ஒட்டியே இன்னும் சில பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஜோதிடத்தில் இருக்குது நாடாளணும்னு, ஆனால் அம்சத்தில் இருக்குது கழுதம் வைக்கணும்னு. டாக்டரு கையை பார்ப்பாரு, ஆனால் ஜோசியர் காலை பார்ப்பாரு. தற்போது அந்த ஜோதிட பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோதிட பழமொழிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நல்லா ஆராய்ந்து பார்த்தோன்னா இது கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னா, சாரம் பார்க்காதவன் சோர போயிடுவான் என்று ஜோதிடர்களுக்கு சொன்னாங்களா இல்லை உலக மக்களுக்கு சொன்னாங்களா என்று பார்த்தால், சாரம் என்ற சொல் ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்கா? அதுதாங்க இல்லை, எல்லா துறையிலும் இருக்குது. என்ன துறை? காவல்துறை, நீதித்துறை, வங்கித்துறை, போக்குவரத்து துறை, எல்லா துறையிலையும் சாராம்சம் ஒன்று என்று இருக்குது. அப்படிதான் அந்த துறை இயங்கும். கட்டிட வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். உயரமான கட்டிட வேலை செய்வதற்கு சாரம் அமைந்தால்தான் அந்த வேலை முழுமை பெறும். அப்போது ஒரு வேலை முழுமை பெற வேண்டும் என்றால் சாரம் அவசியம். சாரம் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் எசன்ஸ் என்று கூறுகிறோம். இந்த எசன்ஸோடைய பலன் என்ன பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் எந்த பொருளோடு சேருகிறதோ அந்த பொருள் வாசனை பெறும். சமீப காலமாக ஒரு துறை வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அது என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மலர் மருத்துவம். இப்போ அப்படியே ஜோதிடத்துக்கு வாங்க. ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் அதிபதியாகவே மாறிவிடும். ஒரு உதாரணத்துக்கு சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னன்னா, செந்தில் உன் மனைவி கங்கா முழுசாவே சந்திரமுகியாக மாறிட்டான்னு சொல்லுவார். அப்போ ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் அதிபதியாகவே மாறிவிடும். லக்னம் என்றால் உயிர், அது அகம் சார்ந்தது. ராசி என்றால் உடல், அது புறம் சார்ந்தது. சந்திரன் என்பவர் மனதிற்கு காரகன். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 அதிபதி கால் வாங்கக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் நோய் எதிரி, 8ஆம் இடம் விபத்து இடித்து கொள்ளுதல், 12ஆம் இடம் அலைச்சல். அதே போல் லக்ன புள்ளி கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டாந்த நட்சத்திரம் அஸ்வினி 1ஆம் பாதம், மகம் 1ஆம் பாதம், மூலம் 1ஆம் பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம். இந்த பாதங்களில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அமர்ந்தால் புத்தி அறிவு குறைபாடு இருக்கும். அதே போல் ராசியும் ராசியாதிபதியும் 6, 8, 12 அதிபதி கால் வாங்கக்கூடாது.
கண்டான் நட்சத்திரத்துலையும் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் உடலும் மனமும் கெட்டுவிடும். ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா எப்படி ஜாதகத்தில் பார்ப்பதுன்னா, லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி இவர்கள் சுபக்கிரக காலையில் அமர்ந்தால் நல்லவர்கள், பாவக்கிரக காலையில் அமர்ந்தால் வக்னமனம் உடையவர்கள். லக்னாதிபதி 3, 9, 12 அதிபதி கால் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் வந்து சிறுதூர பயணம், 9ஆம் இடம் வந்து நீண்ட தூர பயணம், 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டு பயணம். ஜாதகர் சுற்றி கொண்டே இருப்பார். தர்மம் தலை காக்கும் என்று நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தில் தர்மஸ்தானம் என்பது 9ஆம் பாவகம், தலை என்பது 1ஆம் பாவகம். 9ஆம் பாவகமும் 9ஆம் அதிபதியும் 6, 8, 12 அதிபதிகள் பாரகாதிபதி, மாரகாதிபதி, கண்டாந்த நட்சத்திர பாதம் இவைகளில் தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அப்பா சேர்த்து வச்ச சொத்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஆசிரியர்கள் நமக்கு கிடைப்பாங்க. 1ஆம் பாவகமும் 1ஆம் அதிபதியும் 6, 8, 12 பாரகாதிபதி, மாரகாதிபதி, கண்டாந்த நட்சத்திரம் தொடர்பு பெறக்கூடாது. அப்போ தான் நம்ம தன் சொந்த முயற்சியாலையும் அறிவாலையும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தர்மம் தலை காக்கவில்லை என்றால் என்ன? கிரகங்கள் நம் தலையை காக்குகின்றன. எப்படி? தலையில் தான் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன. என்னென்ன? சூரியன், கண்கள் சூரியன் சந்திரன், கன்னம் சுக்கிரன், பற்கள் செவ்வாய், வாய் ராகு, தாடை சனி, முடி கேது, மூக்கு குரு, மூளை புதன். இப்படி தான் கிரகங்கள் வந்து நம்ம தலையில் இருக்கின்றன. கிரகங்களையும் தாண்டி இன்னொரு சக்தி இருக்குது. அது என்னன்னா, அதான் தன்னம்பிக்கை. அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஒரு குறள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எண்ணியாங்கு எய்துபவ எண்ணிய திண்ணியராக பெறின். இதோடைய பொருள் என்னன்னா, நல்லதே எண்ணுவோம் நல்லதே செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. தற்போது வந்த சினிமா கவிஞரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது என்னன்னா, காலம் வாழ்வில் பொன்னானது, அது கவனம் வைத்து முன்னேறிடு, ஆசை மிகவும் பொல்லாதது, அதை காதை திருகி கரை சேர்ந்திடு, உலகில் அழகியது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா, உயர்தர வீரம் எது சொல்லவா, சுயதவர் உணரும் செயல் அல்லவா, நெற்றியில வேர்வை வேண்டும், நெஞ்சினிலே நேர்மை வேண்டும், மற்றதெல்லாம் எண்ணம் போலே தானா வந்து சேரும் அப்படின்னு பாடியிருக்காரு. அது போல நல்லதே எண்ணுவோம் நல்லதே செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் நளினத்தோடு ஜோதிடம் சொல்வது பெருசல்ல, அது நளினத்தோடு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு மிக அற்புதமான முறையில் தனது பதிவு செய்த யுகஸ்ரீ சீனிவாசன் அந்த பெண்ணுக்கு திருமதி ரோஷின் ராணி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். குட்டி பாப்பா யுகஸ்ரீ வந்து நீண்ட ஆயுளோட நல்லா நிறைந்த செல்வத்தோடையும் அற்புதமான ஜோதிட ஞானத்தோடும் இந்த உலகில் வந்து ஒரு புகழ் பெறணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. சேலம் மாவட்டத்தை எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். நன்றி.